ஐஸ்வர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ வயிறு என்ன ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாமிட் எடுக்கிறாங்க வெளியே. உடனே பாட்டி பார்த்துட்டாங்க, கிட்ட வராங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வாமிட் வருது. ஓ அப்படியா, சரி சித்ராதேவி இங்கே வா, நீ தான் வந்து பார்த்துக்கணும், உன்னோட மருமகளை நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம், கௌதம் கூட போ அப்படின்னு சொல்கிறாங்க. நானா? ஆமாம், பின்ன நீ தான் பார்த்துக்கணும், வேற யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவோட அப்பா சூர்யா கிட்ட சொல்கிறாரு, நாம் வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தோப்பா உடனே நான் போய்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு கபோர்டில் ட்ரெஸ் எல்லாம் தேடுறாரு, காணும். எங்கே ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. மகா அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே என் ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. என்னங்க பேசுகிறீங்க, என்கிட்ட நீங்கள் பேசுகிறதே இல்லை, உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன எதுக்காக இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க, டைம் ஆகுது, ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்க, ஒரு புருஷனா கொஞ்சம் கூட மரியாதையாகவே நடத்த மாட்டேற நீ அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. என்னங்க புருஷன் ஒத்துக்கிட்டீங்களா, இவ்வளோ நாள் என்னோட பொண்டாட்டியே இல்லைன்னு சொன்னீங்க, என்கிட்ட பேசவே இல்லை, இப்போ மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் பயங்கரமாக எனக்கு கோவப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க உண்மையாக நான் எடுக்கலை, இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டீங்க, அதே மாதிரி சின்னத்தை வீட்டில் இருக்க எல்லாரையுமே என்கிட்ட பேச வைக்கிறான் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு வராங்க. கிச்சனில் காயத்ரி சமைச்சிட்ருக்காங்க. அப்படியே வந்து அமைதியாக நிற்கிறாங்க. ஐயோ இவ வேறு ஏன் வந்து நிற்கிறான்னு தெரியலையே, பேசுகிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே சமைச்சிட்டே இருக்காங்க. அப்போ கிட்ட வந்து மகா பேசுகிறாங்க. அத்தை, சின்னத்தை, நீங்கள் ரொம்ப 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 நல்லவங்க, என்கிட்ட பேசுங்க, நீங்கள் பேசிட்டா போதும், வீட்டில் இருக்க எல்லாரையுமே நான் பேச வச்சுருவேன் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அப்போ கூட எதுவுமே பேசல, கையெடுத்து கும்பிடுறாங்க, என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு. சின்னத்தை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், நான் ஒரு ஐடியா தரேன், அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அதே மாதிரி மகா சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ராஜலக்ஷ்மி வந்து பார்க்குறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக நீங்கள் மாவளை சமைக்க விட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க. அப்போ காயத்ரி சொல்கிறாங்க, இங்கே பாரு கையில் கட்டு, எனக்கு கை கட்டாயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு மயக்கமாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டதை காட்டுறாங்க. என்ன காயம் சின்னதாக இருக்கும், நீ நான் கட்டு பெருசாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. மகா சிரிக்கிறாங்க. ஐயோ எனக்கு முடியல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காயத்ரி கிளம்பிட்டாங்க. சூப்பராக சமைச்சிட்டாங்க மகா. எல்லாமே சமைச்சிட்டு அழகாக நேம்லாம் எழுதி அங்கே டைனிங் டேபிளில் வச்சுட்டாங்க. எல்லாருமே வராங்க, பெல் அடித்து கூப்பிடுறாங்க எல்லாரையுமே. என்ன பேச மாட்டியா மகா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட அப்பா கேட்குறாரு. எல்லாருமே வந்து டைனிங் டேபிளில் உட்காராங்க. எல்லாம் மெனு சூப்பராக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ராஜலக்ஷ்மி மட்டும் கோவமாக இருக்காங்க. அப்போ சூர்யாவோட அப்பா சொல்கிறாரு, இன்னும் நீ பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், டெய்லி மண்ணு மிதிக்க போகிறா, அவகிட்ட நான் இதுக்காக பேசணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சும்மா மண்ணு மிதிக்க போகிறான்னுட்டு இருக்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, இன்றைக்கி நீ சாப்பாடு அது கூட மண்ணில் இருந்து தான் கிடச்சிருக்கு, நம்ம கடைசியாக போகிறதும் மண்ணில் தான், அது மட்டும் இல்லை நம்ம விபூதியாக வைக்கிறதும் மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பாட்டி திட்டிகிட்டு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் மண்ணு மிதிக்கிறான்ற, அவங்க வீட்டுக்கு போகிறது அவள் பெருமையாக நினைக்கிறா, வீட்டை அவங்க காப்பாற்ற நினச்சி நாமளும் பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ராஜலக்ஷ்மி, இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தானே, மகாவுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க வீட்டுக்கு போகிறேன், நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அவங்க அப்பாவும் திட்டுறாரு. அப்போ ராஜலக்ஷ்மி சொல்லிட்டாங்க, எதுவுமே பேசல, இல்லை நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து உள்ளே போயிட்டாங்க. சரி விடுமா, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், முழு சுதந்திரம் உனக்கு இருக்குது, உங்கள் வீட்டுக்காக நீ செய்யறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறத நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ போனால் மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏதாவது பண்ணு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் கோயிலுக்கு போகிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வேறு யாராவது டாக்டர் வச்சாவது எனக்கு நல்லா இருக்குது, குழந்தையோடு இருக்கான்னு சொல்லு, அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு பிரியா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க.